ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேவி சேனல். இன்றைக்கி நம்ம சிறுகீரை பக்கோடா தான் செய்ய போகிறோம். சிறுகீரையை நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதே போல் கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இது எல்லாமே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். வெங்காயம் எல்லாமே. ஒரு கப்பு கடலை மாவுக்கு ஒரு அரை டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் உப்பு, பொடியாக கட் பண்ண 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, வெங்காயம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த சிறுகீரை எல்லாமே ஒன்றா போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம அதை பக்கோடா பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பக்கோடா, சிறுகீரை பக்கோடா. அதே போல் உளுந்து வடைக்கும் பார்த்திங்கன்னா இந்த சிறுகீரை ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம உதிரியாக இதை போட்டு எடுத்துக்கலாம். இது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் சிறுகீரை பக்கோடா. இது கலரே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், அந்த க்ரீன் கலரு. அவ்வளோதான், கோல்டன் கலர் வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். நல்லா கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும் இது. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கெலாம் நீங்கள் இது குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுக்கலாம். இதோட கூட வச்சு நம்ம ஒரு டீ குடித்தோம்னா சூப்பராக இருக்கும். நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.